15 சென்ட் லேண்ட் ஏரியால இந்த மாதிரி ஒரு வீடு சார் கண்டிப்பா உங்க சேனல் நீங்க போட்டுக்கவே மாட்டீங்க. 5 சென்ட் கார்டனிங் ஃபார்ம் கொடுத்து 2950 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்ல முழுக்க ஆத்து மணல்ல கட்டின முழுக்க கம்ப்ளீட்டா டீ கூட்ல பண்ணிருக்கோம். நல்ல ஒரு சோஃபா மாதிரி போட்டு ஊஞ்சல் மாதிரிலாம் வச்சுக்கலாம். எல்லாமே வுட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இப்ப மாதிரி யூபிவிசி அந்த மாதிரி விண்டோஸ் கொடுக்காம நல்ல வுட்டன் செப்பரேட் ஸ்பேஸ் கொடுத்து நீட்டா பிளான் பண்ணி வாஷ் பேசின்லாம் போட்டு நல்ல நீட்டா இந்த வீட்டுக்கு உள்ள எல்லா இடத்துலயுமே கர்டைன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்டா உள்ள ஃபர்னிச்சர் எல்லாமே நம்ம சேர்த்து தான் நம்ம கொடுக்க போறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 கார் பார்க்கிங் ஸ்பேஸ் அளவுக்கு பெரிய நல்ல கிராண்டாவே கொடுத்துருக்கோம். நல்லா உங்களுக்கு 16 மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்க மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நல்லா ஓப்பன் ஏரியா மாதிரி ஒரு பெரிய சிங்க், இங்க வந்து அம்மிக்கல் ஆட்டாங்கல், ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கிற ஏரியா வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாத மாதிரி நல்லா வுட்டன் பேனல் வச்சு நம்ம பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே சார் மேல சீலிங்ல இருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிச்சனுக்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜுமே நீங்க இங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பெல்லாம் வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு. அந்த காலத்து ஃபர்னிச்சர் கண்டிப்பாங்க சார். கிரானைட் ஃபினிஷ்ல பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றது வேலை இல்லைங்க. எல்லாமே நீட்டா குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணி நல்லா ஒரு பெரிய பூஜை யூனிட். இதுவும் வுட் தான் ஃபுல்லா. ஆமாங்க சார். கம்ப்ளீட்டா நம்ம வீட்டில் எல்லாமே வுட் தான். இங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிளசண்டான டைனிங் ஹால் ஃபுல்லா சூப்பரா டைல்ஸ் தான். அந்த பெட்ரூமோட சீலிங் பாருங்களேன், உங்களுக்கு யூனிக்கான ஸ்டைலா இருக்கும். சீலிங்ல சூப்பர் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, சோலார் இன்பில்ட்டா இருக்குங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிருந்து பாருங்க, நம்ம ஐடி பார்க் நம்ம இங்கிருந்து கண்ணிலேயே தெரியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு டைரக்ட் ஆப்போசிட், அப்படியே அட்ஜஸ்டன்ட்ல ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு வந்து இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயர் வ்ளாக்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்துருங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம தினேஷ் ப்ரோ கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் ப்ரோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க ப்ரோ. நம்மளோட கம்பெனி நேம் வந்து அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர்ல 40+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க SRL ரெசிடென்சி, அதுக்கு அப்படியே டைரக்ட் பின்னாடி தான் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட், அதாவது இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க 15 சென்ட் லேண்ட் ஏரியால இந்த மாதிரி ஒரு வீடு சார் கண்டிப்பா உங்க சேனல் நீங்க போட்டுக்கவே மாட்டீங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம துடிலூர் டு சரவணம்பட்டி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு டைரக்ட் ஆப்போசிட், அப்படியே அட்ஜஸ்டன்ட்ல ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு வந்து இருக்குங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 10 இயர்ஸா சொல்றீங்க, பில்டிங் அப்படியே இருக்குது. இது என்னங்க ஸ்பெஷல் இதுல? சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் ஏரியா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த வீடு பாத்தீங்கன்னா ஓவரால் நமக்கு 15 சென்ட் லேண்ட் ஏரியால 5 சென்ட் கார்டனிங் ஃபார்ம் கொடுத்து 2950 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்ல முழுக்க ஆத்து மணல்ல கட்டின ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஹவுஸுங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க 5 சென்ட் சொன்னீங்க, ஃபுல்லாவே ஸ்பேஸஸ் இருக்குதுங்க சார். இது வந்து உங்களுக்கு கார்டன் மட்டுமே 5 சென்ட்டுங்க. சரிங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம போர்ட்டிகோக்கு, அதாவது வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 கார் பார்க்கிங் ஸ்பேஸ் அளவுக்கு பெரிய நல்ல கிராண்டாவே கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, 5 கார் ஸ்பேஸ் தான் ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க. நல்லா பெருசா கொடுத்துருக்கோம் சார். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல நீங்க தாராளமா 2 இனோவா கார் நிறுத்தலாம். சரிங்க. ஒரு லாரியா நிறுத்தலாம் சார். அவ்வளவு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் நம்ம வந்து நல்ல ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். ஓகேங்க, ஃபுல்லாவே பார்க்கிங் ஸ்பேஸ் தான். ஆமா, சூப்பரா. உள்ளேயும் நம்ம கார்லாம் கூட இது பண்ணிக்கலாங்க சார், தாராளமா இங்க நிறுத்திக்கலாங்க. சரிங்க. இப்போ இது வந்து நம்ம அப்படியே வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல போற மாதிரி, இது வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ்ங்க. ஃபுல்லா கார் பார்க்கிங். இது ஃபுல்லா கார் பார்க்கிங் ஸ்பேஸ். முன்னாடி நம்ம வண்டி நிறுத்திக்கலாம். துளசி மடமுக்கு அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க வீடு. நல்லா பிளசண்டா இருக்கும் காலையில இருந்து நீங்க பார்க்கும்போது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா வந்து 16x16ங்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி. அப்படியே உள்ள என்டர் ஆகும்போது ஃபோயர் ஏரியாங்க. ஃபோயர் ஏரியா. இந்த ஃபோயர் ஏரியாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட்ல ஹேண்ட் ரெயில்ஸ் கொடுத்து ஸ்டீல்ல, அதாவது MS ஸ்டீல்ல வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இது நல்லா குவாலிட்டியா பண்ணியிருக்கிறோம் நம்ம. சூப்பர். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனைட் ஃபினிஷ்ல உங்களுக்கு ஃபோயர் ஏரியா வந்து டாப் பண்ணி கொடுத்து. இது ஃபுல்லா போர்ட்டிகோ ஏரியா. ஆமாங்க. சரிங்க. ஃபோயர் ஏரியா, போர்ட்டிகோ ஏரியா சொல்லிக்கலாம். நல்ல ஒரு சோஃபா மாதிரி போட்டு ஊஞ்சல் மாதிரிலாம் வச்சுக்கலாம். நல்லா பிளசண்டா இருக்குங்க. ஸோ இதுக்கு அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோருங்க சார். மெயின் டோர் வந்து உங்களுக்கு முழுக்க கம்ப்ளீட்டா டீ கூட்ல பண்ணிருக்கிறோம். ஆமாங்க. அந்த டைம்ல என்ன வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்ல இருந்ததோ அந்த பேட்டர்ன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேங்க. இப்போ வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஸ்டெப்ஸ் வரும். இதுக்கு நீங்க லெஃப்ட் சைட்ல போகும்போது உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஹாலுங்க. நல்ல பெரிய ஹால். ஆமாங்க. ஹால் வந்து நல்ல பெரிய ஹாலு.
இதுங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 21x21 இருக்குங்க. நல்லா பெரிய ஸ்பேஸ் ஏரியா. ஆமாங்க. கம்ப்ளீட்டா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே 3 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். நல்லா பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்கோம். சரி, இந்த விண்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிற ட்ரெண்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி எல்லாமே வுட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இப்போ மாதிரி யூபிவிசி அந்த மாதிரி விண்டோஸ் கொடுக்காம நல்ல வுட்டனு உங்களுக்கு வந்து வெளியே வந்து சேஃப்டி கிரில் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா நீட்டா நல்ல ஸ்பேஸ் சூப்பரா இருக்குங்க. ஆமாங்க. 10 years பில்டிங் மாதிரி சொல்ல முடியாது. நல்லா சூப்பரா இருக்கு. இந்த வீட்டுக்கு உள்ள எல்லா இடத்துலயுமே கர்டைன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்டா உள்ள ஃபர்னிச்சர் எல்லாமே நம்ம சேர்த்து தான் நம்ம கொடுக்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹால்ல இருந்து வெளியே வந்தோன்னே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு சார். இது வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன். ஃபுல்லா யூபிஎஸ். ஆமாங்க. இது ஃபுல்லா யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட். ஸோ இது எல்லாமே உட்டன் பேனல்ல பண்ணிருக்கிறது தான். ஓகே, ஃபுல்லா உட்டன் பேனல் தான். ஆமாங்க. கம்ப்ளீட்டா சூப்பர். ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கிற ஏரியா வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாத மாதிரி நல்லா உட்டன் பேனல் வச்சு நம்ம பண்ணிருக்கிறோம். அப்படியே ஹால்ல இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிளசன்ட்டான டைனிங் ஹால். ஃபுல்லா சூப்பரா டைல்ஸ் தாங்க இதெல்லாம். நல்லா கம்ப்ளீட்டா டைனிங் ஹால். இந்த டைல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிற ட்ரெடிஷனல் ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி நம்ம போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சர்விங் ஏரியா. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஃபன் அதெல்லாம் வச்சுக்கலாம். இது ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட். ஆமா, ஸ்டோரேஜ் யூனிட். ஓகேங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இதுவும் வுட் தான் ஃபுல்லா. பாருங்க ஸ்டோரேஜ் யூனிட். ஓகேங்க. இது எவ்வளோங்க ஸ்கொயர் ஃபீட் இது? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்கள் டைனிங் ஏரியா மட்டும் உங்களுக்கு ஒரு 11x10ங்கிற சைஸில் வரும் சார். சரிங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜா யூனிட்டுங்க. இது பூஜா யூனிட். ஆமாங்க சார். இது வந்து பூஜா யூனிட். பூஜா யூனிட் உங்களுக்கு ஒரு 6x6ங்கிற ஸ்பேஸில் வருங்க. ஓகேங்க. நல்லா ஒரு பெரிய பூஜா யூனிட். இதுவும் வுட் தான் ஃபுல்லா. ஆமாங்க சார். கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டில் எல்லாமே வுட் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஏரியாங்க சார். ஃபுல் அப்படியே டைனிங் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஏரியா நல்லா நீட்டாக இருக்குங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் கொடுத்து நீட்டாக பிளான் பண்ணி வாஷ் பேசின்லாம் போட்டு நல்லா நீட்டாக பண்ணி நல்லா அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்து பண்ணிருக்கோம். அப்படியே இங்கே பார்த்தோம்னா நம்மளோட கிச்சன். ஓகே, முக்கியமான இடம். வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான இடம் கிச்சனு. ஓகேங்க. இந்த கிச்சனுக்குள்ளே இப்போ என்டர் ஆகிட்டோங்க. இது ஃபுல்லாக கிச்சன் ரூம்ங்களா? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். இது கிச்சனோட சைஸ் வந்து 10x10ங்கிற ஸ்பேஸில் ஃபுல்லாக உங்களுக்கு சிம்னிலாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து நல்லா நீட்டாக ப்ளசண்ட்டாக கொடுத்துருக்கோங்க. இந்த டேபிள் டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் டேபிள் டாப்பு பிளாக் கிரானைட் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ வரைக்குமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது வேலை இல்லைங்க. எல்லாமே நீட்டாக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குங்க. ஸ்டோரேஜ். ஆமாம் சார். இது வந்து கிச்சன் ஸ்டோரேஜ் ஏரியா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கிச்சனில் சிறப்பு அம்சமே இந்த தனியாக செப்பரேட்டாக நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சார் மேலே சீலிங்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிச்சனுக்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜுமே நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அது செப்பரேட்டாக கொடுத்துருக்குறோம். அதுக்கே தனி ஸ்டோரேஜ். ஆமாங்க. கிச்சன் யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு தனியாக நீங்கள் இப்போ அரிசி இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம தனியாக வச்சுக்கலாம். அப்படியே கிச்சனில் இந்த சைடு வந்தோம்னா இங்கேயும் ஸ்டோரேஜிங் சார். இங்கே வந்து உங்களுக்கு டேப் கொடுத்துருக்குறோம். ஓகே. ஸோ இங்கே ஏதாவது நீங்கள் வைக்கிறது வாஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக வீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு பெரிய பாத்திரம்லாம் வச்சுருப்போம்ல சார். வீட்டில் வந்து நம்ம அந்த பெரிய சில்வர் பாத்திரம் பெருசாக வாஷ் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் உள்ளே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம வெளியே தான் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்காக பெரிய சிங்க்கு கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. ஓகே. கிட்டத்தட்ட நல்லா ஓப்பன் ஏரியா மாதிரி ஒரு பெரிய சிங்க்கு. இங்கே வந்து அம்மிக்கல் ஆட்டாங்கல் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம. சூப்பர். வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸுங்க. இது வந்து நல்ல ஃபுல்லா ஸ்பேஸ் அதிகமா நல்ல பெரிய ஸ்பேஸ். உங்களுக்கு வீட்டுல இருக்கிற சர்வெண்ட் தங்கறதுக்கு தனி ரூம், ஜிம் ரூம் இருக்குது. பின்னாடி வெளியே பாத்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. நிறைய ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாங்க சார். சூப்பருங்க. சரி, இப்போ வந்து நம்ம டைனிங் ஏரியால இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. நல்லா உங்களுக்கு 16x16 மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்க மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பெல்லாம் வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு. அந்த காலத்து ஃபர்னிச்சர். கண்டிப்பாங்க சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால நகர்த்தவே முடியாது. ஒரு 10 பேர் வேணும் தள்ளுறதுக்கு. அந்த அளவுக்கு நல்லமே நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. இந்த கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து ராஜா கட்டல். தேக்கு தாங்க. ஆமாங்க, தேக்கு தாங்க சார். அந்த காலத்து ராஜா கட்டல் மாதிரி இருக்குங்க. நல்லா பெரிய காட்டு. ஸோ பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த மாதிரி ஆன்டிக் ஸ்டைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுங்க. ஓகேங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் ஏரியாங்க. ஓகே. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆமா. ஓகே. நல்ல பெரிய காட் போட்டுருக்கோம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம்ங்க சார். ஃபுல்லா அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம். ஆமாமா. எல்லாம் புதுசா இருக்குதுங்க எல்லாம் ஃபுல்லா. சார் அவ்வளவு நீட்டா குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்கோம் சார். ஓகே. தண்ணி நல்லா சூப்பரா வருது பாருங்க. ஃபுல்லாவே வந்து நீங்களே ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார். எல்லா ஃபிட்டிங்ஸுமே நம்ம புதுசா போட்டோம் சார். ஓகே. அதனால எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஹாட் வாட்டர் இதுல வந்துருங்க. எல்லாமே மேல வந்து சோலார் ஹீட்டர் வச்சிருக்கோம் நம்ம. சோலார் ஹீட்டர் அது இன்பில்ட்டாவே நம்ம கொடுத்துறாங்க. சோ அத நான் உங்களுக்கு மேல போய் காமிக்கிறேன். ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லா நல்லா சூப்பரா இருக்கு. ஃபுல்லா கிரானைட் ஆகுது. ஆமாங்க சார். இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா கிரானைட். வயசானவங்க கூட ஈஸியா ஏறி போடுற மாதிரி நல்ல ஸ்பேசியஸா நீட்டா கட்டியிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்குங்க.
இந்த வுட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வுட்டுங்க. வீட்டுக்கு வெளியே ஃபோயர் ஏரியாவில் யூஸ் பண்ணியிருக்கிற அதே பேட்டர்ன் உள்ளே கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபுல்லாக இது வுட்டு தான். ஆமாங்க சார், ஃபுல்லாமே வுட்டு, இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஓகேங்க, அப்படியே மேலே போய் பார்க்கலாங்களா? வாங்க சார். இது ஃபுல்லாக பெட்ரூம் ஏரியாங்களா சார்? இது வந்து மேலே இருக்கிற பெட்ரூமுங்க சார். இது மேலே அந்த பெட்ரூமோட சீலிங் பாருங்களேன், நல்லா உங்களுக்கு யூனிக்கான ஸ்டைலாக இருக்கும். சீலிங்லாம் சூப்பர், நல்லா யூனிக் ஸ்டைல். சீலிங் பாருங்க, நல்லா இது ட்ரையாங்கிளாக இருக்கும், நல்லா ரொம்ப கூலிங்காக இருக்கும். நம்ம ஓடு டைல்லாம் பதிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால இந்த பெட்ரூம் ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. ஓகே, ஆமாம். இந்த நல்லா உள்ள வந்தவொடனே நல்லா சூப்பராக கூலிங்காக இருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/16 வரும். அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்துருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வருது. ஆமாங்க சார், ட்ரெஸ்ஸிங் யூனிட் அட்டாச் ரெஸ்ட் ரூம் பண்ணிருக்கு சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்ல இருந்து அப்படியே நேராக உள்ள வந்தோம் பெரிய டெரஸ் ஏரியாங்க சார். இது ஃபுல்லாக டெரஸ் ஏரியா. ஆமாங்க, கம்ப்ளீட்டாக இது வந்து டெரஸ். சோலாரும் இருக்குங்க இங்கே. ஆமாங்க சார், இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, சோலார் இன்பில்ட்டாக இருக்குங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிருந்து பாருங்க, நம்ம ஐடி பார்க்கு நம்ம இங்கிருந்து கண்ணிலேயே தெரியும். இது ஃபுல்லாக பிரைம் ஏரியா இருக்குங்களா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிரைம் ஏரியா சார். நம்ம ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்கிறது ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜுங்க. ஓகே, ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ், இது இன்ஜினியரிங் காலேஜ். அந்த சைடு ராமகிருஷ்ணா ஸ்கூல் இருக்குங்க, பின்னாடி சில்சஸ் ஐடி பார்க்கு. இந்த மாதிரி ஒரு பிரைம் ஏரியாவில் 15 சென்ட் லேண்ட் ஏரியாவோட இந்த மாதிரி ஒரு பங்களா டைப் ஹவுஸ் வீடு, முழுக்க முழுக்க ஆத்துமணல்ல கட்டின வீடு இப்போலாம் எங்கேயும் சார் கிடைக்கும். ஓகே, ஃபுல்லாக ஃபார்மிங் ஹவுஸ். கண்டிப்பாக. இப்போ இந்த பங்களா எப்படிங்க ப்ரைஸ் இது? சரி, இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாதுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், இங்கிருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து சில்சஸ் ஐடி பார்க்கு. ஸோ நான் சொல்லும் போதே தெரியும் இது வந்து எவ்வளோ பெரிய பிரைமான ஏரியா, பிரைமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டுங்க. இந்த வீடு வந்து 10 வருஷம் ஆனாலுமே இன்னும் வந்து இவ்வளோ ஸ்டேபிளாக இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ பில்டிங்கான காஸ்ட் வந்து நம்ம எதுவுமே இப்போ காஸ்ட் பண்ணலைங்க. முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 15 சென்ட் லேண்ட் ஏரியா. லேண்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பர் சென்ட் 15 lakhs போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2.75 crores நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு பங்களா டைப் ஹவுஸ் வீடு கோயம்புத்தூர் சர்க்கிளில் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஏர் பொல்யூஷன் இல்லாமல், ஒரு சவுண்ட் பொல்யூஷன் இல்லாமல், நல்லா இயற்கை சூற்றமாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பங்களா டைப் ஹவுஸ் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதை இங்கே வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே, ப்ரோவே எல்லாமே சொல்லிட்டாரு. நான் சொல்கிறது எல்லாமே இதுதாங்க விஷயம். ஃபுல்லாகவே வந்து சுற்றி இயற்கையான இடம். ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வீட்டை பற்றி எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. எங்கள் சேனல் சாயர் உல்லாக்ஸ் சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் என்ன பண்ணி தரீங்க சார்? பெஸ்ட் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் சேனல்லேருந்து யாராவது வராங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒர்க் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த எனக்கு வீட்டில் வந்து ஒரு இன்டீரியர் ஒர்க் வேணும், இல்லை ஒரு ஃபர்னிச்சர் வேணும், இல்லை இந்த மாதிரி எனக்கு இதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க, ஒரு இந்த ரூமுக்கு வந்து இந்த பெயிண்ட் அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை பண்ணி கொடுப்பேன். ஓகே, வெறும் இன்டீரியர் ஒர்க் தான் பண்ணுவீங்களா, வேறு எதுவும் பண்ண மாட்டீங்களா? பெஸ்ட் ஆஃபர். பெஸ்ட் ஆஃபர்னா ப்ரைஸ்லேருந்து என்ன பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம் சார். இவ்வளோ நேரம் வீடியோவில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. திருப்பி நம்ம வியூஸ் எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துடிலூர்லேருந்து சரவணம்பட்டி போகிறவள்ள ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலப்பாளையம். ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க, லொக்கேஷன் போட்டுக்கோங்க. ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் டைரக்ட் ஆப்போசிட்டில் எஸ்ஆர்எல் ரெசிடென்சி ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குங்க. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, எதனா டவுட்னா ப்ரோ நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.